மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு 1 லட்சம் பக்தர்களுக்கு மதுரை மேல்வெளி வீதியில் உள்ள சேதுபதி மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் விருந்து தயார் செய்யப்பட்டுள்ளது. விருந்தில் பங்கேற்கும் பக்தர்கள் மொய்ப்பந்தலில் மொய் எழுதிவிட்டு பிரசாதம் பெற்றுச் செல்வது வழக்கம். மதுரை சித்திரை திருவிழாவை முன்னிட்டு கீழமாசி வீதி, தேரடி வீதி உள்ளிட்ட பகுதிகளில் உருமா, தோப்பறை, சல்லடம் ஆடைகள் மற்றும் கள்ளழகர் வேடமிடுவதற்கான அலங்கார பொருட்கள் விற்பனை வேகமாக நடைபெற்று வருகிறது. இயந்திரங்கள் மூலம் தண்ணீர் தெளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்படும் தோப்பறைகளை ஏராளமான பக்தர்கள் வாங்கிச் செல்கின்றனர். கோவை தொகுதி வாக்காளர் பட்டியலில் இருந்து வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக வெளியான செய்திக்கு விளக்கம் அளித்துள்ள மாவட்ட ஆட்சியர், இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி உரிய நடைமுறைகளை பின்பற்றியே வாக்காளர் பட்டியலில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்துள்ளார். பட்டியலில் இருந்து பெயர்களை நீக்குவது மற்றும் சேர்ப்பது ஆகிய பணிகளில் வாக்குச்சாவடி அலுவலர்கள் மட்டுமின்றி அரசியல் கட்சிகளால் நியமிக்கப்பட்ட வாக்குச்சாவடி நிலை முகவர்களும் ஈடுபடுத்தப்படுகின்றனர் என்றும் ஆட்சியர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவின் சில இடங்களில் பறவை காய்ச்சல் பரவி வருவதன் எதிரொலியாக தென்காசி மாவட்டம் புளியரையில் பறவை காய்ச்சல் தடுப்பு முகாம் அமைக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் இருந்து அந்த வழியாக வரும் வாகனங்கள், குறிப்பாக இறைச்சிக்காக கோழிகள் மற்றும் மாடுகளை ஏற்றிச் சென்று திரும்பும் வாகனங்கள் பூச்சி மருந்து தெளித்த பின்னரே தமிழகத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றன. அசுத்தமான துர்நாற்றம் வீசும் வகையில் வந்த சில வாகனங்கள் மீண்டும் கேரளாவுக்கே திருப்பி அனுப்பி வைக்கப்படுகின்றன. திருக்கோவிலூர் அருகே டி.கே. மண்டபம் கிராம வாக்குச்சாவடி மையத்தில் ரகளையில் ஈடுபட்டு போலீசாருடன் தகராறு செய்ததாக பாமக ஒன்றிய செயலாளர் ஜோதிலிங்கம் உட்பட 4 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். ஜோதிலிங்கம் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். முன்னதாக வழக்கு பதிவு செய்யாமல் இவர்களை விடுவிக்க கோரி ஆதரவாளர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். தேனி மாவட்டம் சில்வார்பட்டி முருகமலை அடிவாரத்தில் உள்ள ஊரணியில் ஆக்கிரமிப்பை அகற்ற உத்தரவிடக் கோரிய வழக்கில் மாவட்ட ஆட்சியரும் மின்வாரிய அதிகாரிகளும் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. ஊரணியில் கவிதா என்பவர் சட்டவிரோதமாக ஆழ்துளை கிணறு அமைத்து அதற்காக மின் இணைப்பு கேட்டு விண்ணப்பித்துள்ளார் என்றும் அதற்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்றும் மனுதாரர் தரப்பில் கோரப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் தீர்த்தாண்டதானம் கடற்கரை பகுதியில் நாட்டுப்படகில் மீன்பிடித்த மீனவர்கள் வலையில் உடல்நிலை பாதித்த அரிய வகை டால்பின் சிக்கியது. அதனை மீட்டு முதலுதவி மற்றும் வாய்ப்புண்ணுக்கு மருத்துவ சிகிச்சை அளித்த மீனவர்கள் கடலில் விட்டனர். மக்களவைத் தேர்தல் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவையொட்டி கேரள மாநில எல்லை சோதனைச் சாவடியில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் புளியரை சோதனைச் சாவடியில் போலீசாருடன் தேர்தல் ஆணையத்தின் நிலையான பாதுகாப்பு கண்காணிப்பு குழு மற்றும் பறக்கும் படை கண்காணிப்பு குழு கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளது. கேரளாவுக்குள் நுழையும் வாகனங்கள் முழுமையான சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுகின்றன. கும்பகோணம் பாலக்கரை பகுதியில் நடுவழியில் நின்றவர்களை நகர சொல்லி ஹாரன் அடித்ததால் அரசு பேருந்து ஓட்டுநரை கஞ்சா போதை கும்பல் ஒன்று சரமாரியாக தாக்கியுள்ளது. பந்தநல்லூரிலிருந்து கும்பகோணம் நோக்கி சென்ற அந்த பேருந்தை ஓட்டிச் சென்ற ரமேஷ் என்ற அந்த ஓட்டுநர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். தாக்குதலில் ஈடுபட்ட கும்பலில் 2 பொதுமக்களை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். மேலும் 2 தேடப்பட்டு வருகின்றனர். பழனி முருகன் கோயிலுக்கு ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் இருந்து வந்த 50க்கும் மேற்பட்டோர் சுவாமி தரிசனம் செய்தனர். நெற்றியில் விபூதி, குங்குமத்துடன் அவர்கள் போகர் சன்னதியில் சிறப்பு அபிஷேகத்திலும் பங்கேற்றனர்.